ரெண்டு அபிஷேகத்துல நீங்க இருக்கணும். இப்ப ஜெபத்தின் அபிஷேகம், துதியின் அபிஷேகம், இது ரெண்டும் உங்க மேல இருந்ததுன்னா உங்களை எந்த சிறையிருப்பும் டச் பண்ணவே முடியாது. எல்லாம் வந்த மாத்திரத்துல துண்ட காணும் துணிய காணும் ஓடிடும் தலதரிச்சு. ஆண்டவர் சொல்லியா ஒரு வழியா வருவான், பயப்படாத, 7 வழியா ஓடுவான். உன் ராஜா உன் நடுவுல இருக்கிறார், பயப்படாதீங்க. நான் எதுக்கு பயப்படுறீங்க? ஒன்னும் உங்களை அசைக்க முடியாது. இது வரைக்கும் உங்களை அசைக்க முடிஞ்சதா? போராட்டம்லாம் இருக்கதான் செய்யுது, மந்திரம்லாம் கிரிய செய்யதான் செய்யுது, உபத்திரவம் இதெல்லாம், ஆனாலும் உங்களை அசைக்க முடியல, உங்கள் ஜீவனை தொட முடியல. இனி மேலாது தொடாது. முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து தான் செய்வேன் என்று சொன்னதை உனக்கு நிறைவேற்றி முடிக்கிற வரையிலும் கர்த்தர் உன்னை கை விடுவது இல்லை. கர்த்தர் கூட இருக்கும் போது என்ன சிஸ்டர் நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க? அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். இந்த பவுல் சீலாவை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க பாரு, பல அடிகள் அடிச்சு ரத்த காயத்துல சிறையில போட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது பவுலும் சீலாவும் அப்படியே கால்கள் தொழுவ மரத்துல கட்டப்பட்டிருந்தது, கைகளுக்கெல்லாம் விலங்கு போடப்பட்டிருந்தது, கையை தட்டி ஆராதிக்க முடியாது. அந்த சிறையிலான கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருக்குது. ஆனா பைபிள் சொல்லுது பவுலும் சீலாவும் நடுராத்திரியில தேவனை ஜெபிக்கவும் துதித்து பாடவும் தொடங்கினார். பாருங்க, அவர்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா ஒரு ஜெப ஆவி, நடு ராத்திரியில எழுந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி. கர்த்தர் இன்றைக்கு நடு ராத்திரியில ஜெபிக்கிற ஜெப அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் எழுந்து ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் இருந்த எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சடுதியில ஒரு விஷயம் நடக்குது. அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கத்தக்கதாய் தேவ வல்லமை சிறைச்சாலையில இறங்கியது. கதவுகள் திறக்கப்பட்டது, சங்கிலிகள் கழண்டு விழுந்தது. பாடினவங்க இவங்க தான். ஆனா பக்கத்து சிறைச்சாலையில இருக்கிறவன், எதிர் சிறைச்சாலையில இருக்கிறவன், 3வது சிறைச்சாலை, எல்லாருடைய சங்கிலியும் அறுந்து போயிடுச்சு. ஒரு 2 பேர் செய்த ஜபத்திலையும் துதியிலையும் அந்த சிறையில இருக்கிற எல்லா கைதிகளுடைய சிறையிருப்பும் அறுந்து போச்சு, கதவுகளும் திறவுண்டுதான். சிஸ்டர், நீங்க ஜெபித்து துதிக்கவும் உன் வீட்டாருடைய கட்டுகள் எல்லாம் கர்த்தர் நிச்சயமா இருப்பார். உன் சொந்தக்காரர்களுடைய கட்டுகள் எல்லாம் கர்த்தர் நிச்சயமா இருப்பார். நீ ஜப அபிஷேகத்துல நிரம்பு, நீ துதிக்கிற அபிஷேகத்துல நிரம்பு. நடு ராத்திரியில எழும்பி முழங்கால நின்று கர்த்தரை துதித்து கைகளை தட்டி அந்நிய பாஷையில பாடி 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 தேவனை மகிமைப்படுத்த எல்லா அந்தகார கட்டுகள், மரண கட்டுகள், சாப கட்டுகள் எல்லாத்தையும் கர்த்தர் உடைத்தெறிவார். அந்த வல்லமை இருக்குது ஜெபத்திலையும் துதியிலையும். ஜெபம் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் சொல்றேன், சேலஞ்சாவே சொல்றேன் உங்களுக்கு, காலையில 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்க, இல்லைன்னா 4 மணிக்கு எழுந்து சில நாட்கள் ஒரு 3 மாதங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு 2 மாசம் தான் உங்க வீடு எவ்வளவு ஆசீர்வாதமா மாறுதுன்னு பாருங்க. உங்க வீட்டு ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறாருன்னு பாருங்க.